அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறப்போ சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாரு. கடன் அது வீட்டுக்கு கடன் வாங்கினா கடன் முடிகிற நேரத்தில் வீடாவது இருக்கும், ஆனால் மளிகை சாமானுக்கு கடன் வாங்குறப்போ கடன் முடியும் போது எதுவுமே நம்ம கையில் இருக்காது, கடன் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம்லாம் கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த பட்ஜெட்டில் 1,22,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 2 மாசத்துலேயே 25,000 கோடிக்கு மேலே கடன் வாங்கி ஆட்சி நடத்தக்கூடிய நிலை தான் தாவேக ஆட்சியிலும் தொடர்தான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம்மா, இப்போ அவர் ஒரு நிதி செயலாளர் சித்திக்கு சொல்லிட்டாரு, தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த கடன் இல்லாத ஆட்சிக்கு தமிழ்நாடு வரணும்னா, பொருளாதாரம் வரணும்னு இன்னும் 50 வருஷம் ஆகும்ட்டார். 50 வருஷம் கழிச்சு சித்திகை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும், நான் கேட்கணும். 50 வருஷம், நான் என் வயசு அவர் வயசு, வாய்ப்பில்லை 50 வருஷம் பொறுத்து கேட்கறதுக்கு. அந்த தைரியத்தில் தான் அவரும் சொல்கிறார். 50 வருஷம் கழிச்சு அது வரைக்கும் கடன் தான் இருக்கும் அந்த ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன புரியலன்னா, 2 வருஷம் வரைக்கும் கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த இதெல்லாம் அது என்ன சொல்கிறது, இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அப்போ தான். நிதி நிலைமையை சீர்படுத்திய பிறகு தான். இப்போ இன்னொரு ஒரு ஒரு சர்ச்சை கூட வந்திருக்கு. அந்த இதுக்காக அது என்ன தாய்மாமன் சீர், அதில் ஒரு பவுன் தங்கம் மோதிரம், அதுவும் பட்டுப்புடவையும் கொடுத்து சார். அது அண்ணன் சீர் தாய்மாமன் 1 கிராம் மோதிரம். இது அதுவே ஏற்கனவே ஒரு சர்ச்சை. அதுக்கு 4,41,000 மோதிரம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ 455 கோடியோ 755 கோடியோ என்னமோ கணக்கு சொல்லி அது வகுத்து பார்த்தா 1 கிராம் தங்கம் 17,000 வருது. இன்றைக்கி 13,000 தான் ஒரு தங்கம். நீங்கள் கூலி சேதாரம் சேர்த்தா கூட 14,000 வரும். அது எப்படி 17,000 வருது? மறுபடியும் ஊழலா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுன், அதுக்கப்புறம் ஒரு பட்டுப்புடவை, இது சேர்த்தா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் பேர்லேருந்து 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு திருமணம் ஆகுதான். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. 6 லட்சம் பேருங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணிக்கை. 6 லட்சம் 7 லட்சம் பேர் பெண்கள். இந்த பெண்களுக்கு எல்லாம் நீங்கள் ஒரு பவுனும் ஒரு பட்டுப்புடவையும் கொடுத்தா கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபா வருது செலவு. ஆனால் நீங்கள் 812 கோடி ரூபா என்னமோ தான் ஒதுக்கியிருக்கீங்க. தகுதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? என்ன தகுதி? இல்லை, எனக்கு தெரியல என்ன தகுதி. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு 1,000 ரூபா கொடுக்கறதுல என்ன தகுதி எடுத்தாங்களோ அந்த தகுதி அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் திமுக ஆட்சி என்ன பண்ணிச்சோ அதைத்தான் நாங்கள் பண்ணுவோன்னு சொன்னால் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு அந்த திமுகவையே நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கலாமே. நீங்கள் அது தகுதி உள்ளவங்களுக்கு வறுமை கோட்டுக்கு இதெல்லாம் எப்போ சொல்லணும்? அப்போ சொன்னீங்களே 4,000 ரூபா கொடுப்பேன்னீங்களே பட்டதாரிகளுக்கு, 2,000 ரூபா கொடுப்பேன்னீங்களே டிப்ளமாக்கு, அப்போ சொல்லணுமா இல்லையா? அன்றைக்கி இப்போ இந்த 4,000 ரூபா 2,000 ரூபா ஏதாவது வந்திருக்கா அப்போ பட்ஜெட்டில்? அதை 2 வருஷத்துக்கு நிதி நிலைமை சீர் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அப்போ ஏன் சொன்னீங்க? அட்லீஸ்ட் சொல்லும்போது தேர்தல் அறிக்கையில் நிதி நிலைமையை பொறுத்து செய்வோம்னாவது ஒரு வார்த்தை சேர்த்துருக்கலாமே. கேட்டால் அப்பயே சொல்லிட்டால நீதி நிலைமையை பொறுத்துன்னு சொல்லும்போது வாரி வழங்குற மாதிரி சொல்லி விட்டீங்க. ஜனங்க நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ எல்லாம் 2 வருஷம் பொறுத்து தான் நிதி நிலைமை சீராகும். இப்போ தகுதி உள்ளவர்களுக்கு தான் திருமண சீர். ஏன்னா திருமணத்துக்கு என்னையா தகுதி வேண்டியது? கல்யாணம் ஆகாமல் இருக்கணும், இல்லை ஆகி விவாகரத்தை கூட ஆகிருக்கலாம். சில பேர் விவாகரத்தாகி வேறு ஒரு கல்யாணம் கூட பண்ணி, அதுவும் திருமணம் தானே சார். அப்படிலாம் கொடுத்தா ஏங்க 6 லட்சம் 7 லட்சங்கிறது இன்னும் அதிகமாக இல்லை வரும். 6 லட்சத்து 7 லட்சம் நம்ம திருமணம் இதுவரை ஆகாதவர்களை பற்றியே சொல்கிறோம். விவாகரத்தாகி மீண்டும் மறுமணம் அப்படின்னு பார்த்தா இன்னும் எவ்வளோ வரும் தெரியாது, கூட வரலாம். அப்புறம் அண்ணன் சுபவி சொன்ன மாதிரி திருமணம் தாண்டிய உறவு அதுக்கு எதாவது கொடுப்பாங்களான்னு தெரியல சார். இதெல்லாம் ஒரு ஏங்க அது ஒரு சீர்திருத்தமாக தெரியலையா அவங்களுக்கு? திருமணம் தாண்டி இப்போ கூட உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க, ஒரு மனைவிக்கு என்ன உரிமைகள் உண்டோ இந்த லிவிங் டுகெதரில் இருக்கிற பெண்களுக்கும் அதே உரிமைகள் உண்டுன்னு.
உச்சநீதிமன்றம் சொன்னால் நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்க, நான் சொன்னால் சிரிக்கிறீங்க கிண்டல் பண்ணி. மனைவிக்கு உள்ள உரிமை வந்து லிவிங் டுகெதர் கூட, அதாவது துணைவி, மனைவிக்கு உள்ள உரிமை துணைவிக்கு உண்டு, இணைவிக்கு உண்டு. திராவிட வழியில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றங்களே சொல்லும் பொழுது திருமணம் அப்படின்னா எவ்வளவு? திருமணமான பெண்களுக்கு தான் அண்ணனா திருமணம் கடந்த உறவு. ஏன் இதே சினிமாலேயே வரலையா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம நடிச்சிருக்கோம்ல, ஹீரோவை நடிச்சிருக்கோம்ல, நிறைய வடுமாங்க அது இதெல்லாம் நடிச்சிருக்கோம்ல. எவ்வளோ படங்களில் வந்து அப்போ நல்லா கிக்கேற்றுற மாதிரி பாட்டெலாம் நடிச்சிருக்கோம்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கில் அப்போ நம்ம என்ன, ஐயோ திருமணம் அதுக்கப்புறம் மறுமணம் அதில் வருமா, அப்புறம் திருமணம் தாண்டிய உறவுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? சரி, முதல்ல திருமணத்தை கொடுக்கட்டும் பார்ப்போம். இந்த திருமணத்தை கொடுக்கறது பார்த்தாலே 6000-7000 கோடி வருஷத்துக்கு வரும் போல இருக்கே. 800 கோடியில் வந்தால் நீங்கள் வந்து அப்போது ஏதோ ஒரு வரம்பு கொண்டு வரணும். வறுமை கோட்டு கீழே இருக்கணும். வறுமை கோடுன்னு அவ்வளவு வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் இருந்தால் தான். அப்போது அவங்கள பார்த்து சொன்னீங்கல்ல, அவங்க பாருங்கள் தகுதி உள்ளவர்களுக்குன்னு முதல்ல சொல்லாமல் அப்புறம் ஆட்சிக்கு வந்தப்புறம் அப்படி சொல்லிட்டாங்க பாருங்கள். இப்போ அதே தவிர தான் நீங்களும் செய்கிறீங்க. இப்போ வந்து அவங்க 28 மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? இப்போது 24 அடுத்த 2 வருஷத்துக்கு நிதிநிலையை சீர் செய்த பிறகு தான் இதெல்லாம் செய்ய முடியும்ட்டீங்க. ஏற்கனவே வந்து 3 மாதம் ஆச்சு. ஆக என்ன 24/3 எவ்வளவுன்னு தெரியுதா ராபின்சன் உங்களுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். டக்குன்னு கால்குலேட்டர் வேணுமா? இல்லை சார், 27 சார். பரவாயில்லையே, இந்த தலைமுறையில் டக்குன்னு கால்குலேட்டர் இல்லாமல் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கு. 27. அவங்க 28 மாதத்துக்கு அப்புறம் தான் 1000 ரூபா கொடுத்தாங்க. நீங்கள் 27 மாதத்துக்கு 1000 ரூபா தான் கொடுக்க போகிறீங்க. உண்மையா இல்லையா? நிதி நிலைமையை சீர் செஞ்ச பிறகு தான் ஃபர்தராக பாக்கி அந்த 1500ன்ற அர்த்தத்தில் பேசுகிறீங்க. அவங்க 28 மாதத்துக்கு அப்புறம் 1000 ரூபா ஆரம்பித்தாங்க. நீங்கள் 27 மாதத்துக்கு வெறும் 1000 ரூபா தான் கொடுக்குறீங்க. ஆக அவர்களும் பொய் சொன்னார்கள், நீங்களும் அதே விதமாக ஒரு பொய்யை சொன்னீர்கள். அந்த பொய்யுடைய வடிவம் தான் மாறுகிறதே தவிர பொய் தானே. ஓகே, மக்களுக்கு ஏமாற்றம் தானே, மாற்றம் இல்லையே. இதைத்தான் நம்ம சொல்கிறது. ஓகே சார், அதில் இன்னொரு கேள்வியும் நான் கேட்டிருந்தேன் சார். அதாவது மரியவில்சன் சொன்னதே, அவர் வந்து மளிகை சாமான் பொருளுக்கு கடன் வாங்கியிருக்காரா இல்லை வீடு வாங்க கடன் வாங்கியிருக்காரான்ற ஒரு கேள்வியும் வருது. தாவேக்க ஆட்சி எதுக்கு கடன் வாங்கியிருக்காரு? அவருக்கு எதுக்கு கடன் வாங்கினார்னா, அவர் உங்களை பற்றி சொன்னார். நீங்கள் இஎம்ஐ வீடு வாங்குறதுக்கு நீங்கள் கடன் வாங்கினா வீடு கடைசியில் நிற்கும். மளிகை சாமான்லாம் வாங்கினீங்கன்னா சாப்பிட்ருவீங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஜீரணமாகி போயிடும் அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் பண்ணார். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இனிமேல் யாரும் வந்து மளிகை சாமான்லாம் வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வீடு கட்டிட்டு வீட்டில் வந்து நல்ல ஒரு ஈரத்துணியை வயிற்றில் கட்டிட்டு உட்காந்துருக்கணும் சாப்பிடாம. தாவேகாவுடைய தத்துவம் அதான். அவர் சொன்ன அர்த்தம் எனக்கு அப்படி தான் எனக்கு புரியுது. இப்போ அரசு என்ன செய்ய போகுது அப்படின்னா, அரசு கடன் அவங்களுக்கு என்ன உங்களை மாதிரி இஎம்ஐ கட்டி வீடு வாங்கணுமா? சரி, இல்லை சார், அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்தது என்னென்னா, இந்த மாதிரி இலவச பொருட்களுக்கு கடன் வாங்கி கொடுத்தாங்க, அதுதான் மளிகை சாமான் குறிப்பிட்டு சொன்னோம். அதே முதலீடுகளுக்கு கடன் வாங்க மறுத்துட்டாங்க திமுக அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த 1000 ரூபா எதை வச்சு கொடுக்குறீங்க? இந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளோ வருது? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணுறீங்க இல்லையா? இந்த 1000 ரூபா கொடுக்குறீங்க இலவசம். அப்புறம் போக்குவரத்து, பஸ்ஸு, எவ்வளோ இலவசங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே அறிவித்து, அதாவது சிலதை நடைமுறைப்படுத்துறீங்க. சொன்ன எல்லாமே பண்ணலை, ரைட்டு. 33 இலவசங்களோ என்னமோ அறிவிச்சிங்க. அதில் 14 இலவசங்களோ என்னமோ தான் இப்போது கொடுக்குறாங்க. இந்த வருட பட்ஜெட்டில் இந்த இலவசங்களுக்காக 17,150 கோடி ரூபாய். ஐயா, நான் பொருளாதாரமும் படித்தவன், பொருளாதாரம் சட்டம் ரெண்டும் படித்தேன். 17,150 கோடி ரூபாய் இந்த வருடம் தாவேக அரசு இலவசங்களுக்காக பூர்த்தி செய்வதற்காக ஒதுக்கி இருக்கிறது. இது வீடா மளிகை சாமான்? அந்த கேள்வி தான் சார் அவர்கிட்ட தான் மரியவில்சன் தான் பதில் சொல்லணும். அது 17,150 கோடி ரூபாய்க்கு மளிகை சாமான்னா அது ரொம்ப அதிகமாக தெரியும். இது ரொம்ப அஜீர்ணம் தான் ஆகும், ஜீரணம் கூட ஆகாது, அஜீர்ணம் தான் ஆகும் அப்படிங்கிறது.
இதில் 17,150 கோடி ரூபாய் செலவு பண்ணி முடிப்பீங்களே, ம். அப்போ எல்லாருக்கும் ஒரு வீடு கிடைக்குமா? 1000 ரூபாய் கொடுத்துக்கிறீங்களே, இந்த 1000 ரூபாயில் இஎம்ஐ கட்டி ஒரு வீடு வாங்கிட முடியுமா? மேக்ஸிமம் 20 வருஷம் கொடுப்பான் ஒரு வங்கியில் போனால் பார்த்தீங்கன்னா. ம். அப்போது 12 × 20 ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 240 மாதம். 240 மாதத்துக்கு 1000 ரூபா எவ்வளோ ஆச்சு? 240 1000ன்னா எவ்வளோ ஆச்சு? 2,40,000 ரூபா. 2,40,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட்டு நிலம் எங்கேயாவது கிடைக்குமா தமிழ்நாட்டில்? அப்புறம் என்னத்துக்கு அந்த அந்த வசனம்? அது வீடு வாங்குவதற்காக, மளிகை சாமானாக வாங்கினால் அது தீர்ந்து விடும். நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு மாதம் இஎம்ஐ கட்டி வீடு வாங்கிட முடியுமா? 20 வருஷத்துக்கு மேலே எந்த பேங்க்லேயும் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். 20 வருஷமே வயதை பொறுத்து தான் இருக்குது. நான் தோராயமாக சொல்கிறேன், 2,40,000 ரூபாய்க்கு முதல்ல பிளாட்டே கிடைக்காது, அதுக்கப்புறம் வீடு வேறு கட்டணும். இந்த வசனங்கள் பேசுவதை விட்டு நான் திமுக பேசவில்லையா, அதிமுக பேசவில்லையா? ஆமாம் பேசுனாங்க, தவறு. அதனால தான் அவங்கள தண்டனை கொடுத்து ஒதுக்கி வச்சுட்டோம். நீங்கள் அதை விட மாறி இருப்பீர்கள், நீங்கள் ஒரு நல்லது செய்வீர்கள்னா அதே வசனத்தை தான் நீங்களும் பேசுவீங்க, அதே ஃபார்முலாவை தான் நீங்களும் பின்பற்றுவீங்க. அவர்கள் ஒரு வடிவத்தில் பொய் சொன்னால் நீங்கள் இன்னொரு வடிவத்தில் பொய் சொல்வீர்கள் என்றால், ஆக இதுவும் பொய் தான். அத்தனையும் பொய்யா கோபால்? சரோஜா தேவி மாதிரி தான் நம்மளும் புதிய பறவை சரோஜா தேவி செயலை தான் நம்ம கேட்கணும், முதல்வரை பார்த்து. சொன்ன அத்தனையும் பொய்யா கோபால்? அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வெற்றி பட்ஜெட்டாக வேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட ஏதோ காமாசோமான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இதில் நிறைய பெயர் மாற்றங்களை வைத்து நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுப்போம். அந்த பெயர் மாற்றத்துலேயும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரீமேக்ன்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் ரீமேக்ன்றாரு. ரீமேக்குன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டு பட்ஜெட்டுன்றாங்க. அப்போது திமுகவினுடைய பட்ஜெட்டே வேஸ்ட்டுன்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. திமுக பட்ஜெட்டை வேஸ்ட்டுன்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க இல்லை, வேஸ்ட்டை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி கொண்டு வரீங்களே, இது எப்படி பிளாஸ்ட் ஆகும்னு இப்படி கேட்கலாம் நீங்கள். அது திமுக பட்ஜெட் குப்பை இல்லை சரியில்லை, அதை உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களுமே ஒப்புக்கொள்கிறாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, நீங்கள் ரெண்டு பக்கமும் கேட்கலாம். அது குப்பை பட்ஜெட் என்றால் அதை ரீமேக் செய்து இவர்கள் கொண்டு வந்தால் குப்பை அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறீங்களான்னு இவங்களை கேட்கலாம். இல்லை திமுக பட்ஜெட்டை தான் நீங்கள் ரீமேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் திமுகவை கேட்கலாம். அப்போ நீங்கள் வேஸ்ட்டை தான் பண்ணியிருக்கீங்க, வேஸ்ட்டை மறுபடியும் ரீமேக் பண்ணால் மறுபடியும் இன்னொரு வேஸ்ட்டு வேறு ஒரு வடிவத்தில் வரப்போகுது, அவ்வளோதான். படத்தை ரீமேக் பண்ணுற மாதிரி பட்ஜெட்டை ரீமேக் பண்ணியிருக்காரு, சீரியல் நம்பர் பேர் கூட மாறலைன்னு சொல்கிறாங்க. பெயர் மட்டும் மாற்றாதான் இந்த கலைஞருக்கு பதிலாக வெற்றின்னு மாற்றிருக்காங்கன்னு. சரி, இது வழக்கமாக நடக்கிறதாங்க இந்த பெயர் மாற்றம். ஏன்னா இந்த பெயர் மாற்றத்தை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் தான் சொன்னால் அம்மாங்க, ஒரு பீரியடில் கலைஞர்பாங்க, இவங்க இப்போ வெற்றின்னு பேர் எல்லாத்துக்கும் மாற்றுறாங்க. மக்கள் இதை அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போனீங்கன்னா லாய்ட்ஸ் ரோடு அப்படின்றான், இதை வெளகாரம் பேரில் வச்சுது லாய்ட்ஸ் ரோடு. இன்றைக்கி அது பதில் நீங்கள் வேறு என்னமோ தமிழில் யார் பேரையே வச்சு ஒரு சாலைன்னு போட்டு போர்டெல்லாம் போட்டுக்கும். நீங்கள் யாராவது ஆட்டோக்காரங்கிட்டே காரு கேப்ஸ்லேயே யார்கிட்டயே கேட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா லாய்ட்ஸ் ரோடுன்னு சொன்னால் தான் போவான். நீங்கள் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாலைக்கு போங்க, எங்கள் அடையார் பார்க் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்குது சார்? அதுக்கான அந்த ஒரிஜினல் பேர் நம்ம தமிழ் பேரோ இதையோ நம்ம தப்பாக சொல்லலை, பழகி போன ஒரு விஷயம்னா அதுதான். அந்த மாதிரி மக்கள் அந்த பெயர்களை பற்றி அது என்ன பேருங்கிறத பற்றி கவலை இல்லை. நீங்கள் இப்போ கலைஞர் பேர்லேயே சொல்லி 1000 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? வெற்றின்னு சொல்லி நீங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. இந்த வெற்றிக்கு பதிலாக நாளைக்கு விஜய்ன்னு மாற்றுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சா யார் பேர்லையாவது மாற்றுங்க. ஐயா நான் யார் பேரையும் சொல்லலை, நீங்கள் ஏதாவது வம்பல் எழுத்து விட்றாதீங்க. நான் சொன்னேன், ஒரு நடிகையை சொன்னேன். ஓகே, நடிகையை சொன்னேன்னா உடனே அவங்களுக்கு சொன்னேன், நான் கேபி சுந்தராம்பாலை சொன்னேன், கண்ணாம்பாலை சொன்னேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல என்ன. ஓகே சார், மீண்டும் பள்ளிக்கல்வித்துறை சர்ச்சைக்குள்ளே ஆகிட்டு இருக்கு. அதாவது பள்ளிக்கல்வித்துறையில்
காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை திமுகவினரிடையே இருக்குது. அதே போல் வாரம் இருமுறை பிரியாணி கொண்டு வரும் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. எப்படி எடுத்துக்கலாம் அது? இல்லை, அது சிக்கன் பிரியாணி கொண்டு வரணும் எல்லாரும் கேட்குறாங்க, கொண்டு வரேங்கிறாரு. நான் சைவ சாப்பாடுன்றதுனால சிக்கன் பிரியாணி கொண்டு வரக்கூடாதுன்னு நான் அப்படிலாம் சொல்ல. அவங்கவுங்க உணவு அவங்களுடைய விருப்பம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறதுன்னா, ஏற்கனவே முட்டையை அறிமுகப்படுத்தியது திமுக தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை அதிமுக தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பீரியடில் முட்டை வந்தது, எம்ஜிஆர் பீரியடில் வந்ததா, ஜெயலலிதா பீரியடில் வந்ததா, எடப்பாடி பீரியடில் வந்ததான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. முட்டை வந்து ஆனால் பல இடங்களில் அழுகிய முட்டைகள் வந்து அதனால் வந்து குழந்தைகள் நோய்வாய்ப்படுவது என்பது நடக்கிறது. அந்த அவங்க வந்து வாங்கும்போதே அந்த அழுகின முட்டைன்னா அவன் தள்ளி விட்டுருவான் மொத்தமாக வாங்கும்போது. அப்போ சிக்கன் என்று வரும்பொழுது நம்ம வந்து அசைவம் சாப்பிடுவது வந்து தவறு சரி அதை பற்றி பேசலை, அது அவரவர்களுடைய உணவு விருப்பம். பள்ளிக்கூடத்தில் வரும்போது இதே மாதிரி வந்து அழுகின முட்டை கொடுக்குற மாதிரி சிக்கனில் வீணாக போன சிக்கனை கொடுத்தா குழந்தைகளுடைய உடல் நலன் பாதிக்கப்படும். இந்த சிக்கனுடைய தரம் சரியாக இருக்க வேண்டும், அந்த கோழி வந்து நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த சிக்கனுக்காக கொல்லப்படும் கோழி வந்து அது நோய் இல்லாமல் இருந்தால் தான் அந்த சிக்கன் சரியாக இருக்கும். இதை எதுக்கு வந்து சிக்கன் பிரியாணி போட்டோன்னு ஒரு பெருமைக்காக கொண்டு வரணும்? இதுவே ஒரு ஹோட்டலில் போய் அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் உடனே அவன் பேரில் வழக்கு பதிவு பண்ணுறோமா இல்லையா? ஒரு தவறு நடந்த உணவுத்துறையிலேருந்து போகிறாங்க, காவல்துறையிலேருந்து போவாங்க. இப்போது நாங்கள் எதையாவது ஒன்று பண்ணணும், புதுசான்னு பண்ணணும்னு பண்ணார். சொன்னால் வந்து உடனே இவர் சிக்கன் சாப்பிட மாட்டார், மற்றவங்களையும் சாப்பிட விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. என்ன அப்படி சொல்லலைனா, அப்படியா இருந்தால் அந்த தரத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும், அவ்வளோதான் நம்ம சொல்லுது. கூடாதுன்னு நம்ம சொல்லலை. எதை செய்தாலும் அதுக்கு அதில் உள்ள தரம் வந்து கெட்டு போகாமல், அதனால் குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமோ அவர்களுடைய உடல்நிலையோ கெட்டு போகாமல் இருக்கும் வரை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் நமது கவலை. ஓகே, அது அந்த வகையில் நீங்கள் எல்லாத்துலேயும் அப்படி தான் நான் சொன்னேன். இந்த இவ்வளோ பெரிய வேளாண் திட்டம் இன்றைக்கி வந்துச்சு, மேகதாடுக்கு எல்லாம் அடிச்சுக்கிறீங்க, காவிரி நீர் அதுதான் பிரச்சனை. நீர்களெல்லாம் வந்து இணைக்க போகிறாங்க சார். மேகதாது அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நதி நீர்களெல்லாம் இணைக்கிறதுக்காக ஒரு 200-250 கோடி அதுக்கு ஒரு திட்டம் நேற்றே போட்டாங்க சார். இந்த நதி நீரெல்லாம் இணைக்கிற திட்டம் 250 கோடியில் நடந்துருச்சுன்னு வைங்க, ஒரு பாதி நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் உங்களுடைய விவாதத்தில். ரஜினி மாதிரி சவால் வர்றீங்களா சார்? நதிநீர் இணைப்பு கூகுளில் போய் பாருங்கள். நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் எவ்வளவு கோடி, எவ்வளவு 1000 கோடிகள் திட்டம் வந்து செலவு பண்ணி கோதாவரி இந்த நான் சொல்கிறது பல வடநாட்டில் இல்லை தென்னாட்டில் அந்த மாதிரி வரக்கூடியது பல ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவாகக்கூடியது நதிநீர் இணைப்பு திட்டங்கள். நீங்கள் வாய்க்கால் 2 வாய்க்காலை சேர்த்துட்டு நதிநீர்னு சொல்லக்கூடாது. வாய்க்கால் வேறு, நதிநீர் என்பது வேறு. நீங்கள் எது நதிநீர்னால் என்ன, காவிரியும் வைகையும் அது மாதிரி ஒரு பெரிய பெரிய நதிகள், அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய. நான் அவ்வளோ தூரம்லாம் போகல. நான் சொல்கிறது ஒரு 100-200 தடுப்பணை கட்டுங்க ஐயா. இது திமுக அரசுலேயும் அதான் சொன்னோம், அதிமுக அரசுலேயும் அதான் சொன்னோம், அவங்களும் செய்யலை, இவங்களையாவது சொல்கிறோம். தடுப்பணை கட்டுங்க. ஒரு தடுப்பணையும் 3-5 கோடி ரூபா செலவு. அதுக்குமே வந்து காவேரியிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து தடுக்கிறதுக்காக தடுப்பணைக்கும் திட்டம் போட்டிருக்காங்க சார். அதான் சொல்கிறேன், இந்த தடுப்பணைகள் போட்டு திட்டம் நிறைவேறுமானால் காவிரிக்கு நீங்கள் வந்து போய் கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அங்கிருந்து வரக்கூடிய 175 டிஎம்சியில் இன்றைக்கி 30-40 டிஎம்சி கடலில் வீணாக போய் சேருகிறது. அந்த 30-35 ஏதோ 30-40 டிஎம்சியை வந்து நீங்கள் சேமிப்பதனாலேயே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை. ஓகே, அவங்ககிட்ட போய் அவன் ஒரு கால் கம்மியாக அனுப்பிச்சா கூட நமக்கு தாக்கு பிடிக்கும். அவனே என்ன பண்ண போகிறான், கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சுன்னா தள்ளி விட்ருவான், ஏன்னா அங்கே வெடிச்சிடும். ஓகே, அப்போ அது வரைக்கும் நான் இல்லை 30 டிஎம்சிக்கு மேலே தரமாட்டேன் இந்த தடவை, அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறவன் மழை பெஞ்சதுன்னா 40 டிஎம்சி கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு அங்கே டேம் வெடிச்சிடும். இது அப்போ கூட சிவகுமார் தானே சொல்லியிருக்காரு, கர்நாடக விவசாயிகள் நீரை சேமிக்கணும்னு சொல்லாதீங்க, ஒரேடியாக சேமித்தோம்னா டேமே வெடித்து ஊர் பூரா வெள்ளமாகி வீணாக போயிடும். அந்த கவலை அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா எப்போவுமே நீர் வந்து தேவையான அளவு வர வேணும். கம்மியாக வந்தாலும் நமக்கு பிரச்சனை, அதிகமாக வந்தாலும் பிரச்சனை, இயற்கையுடைய நிலை அது. அந்த மாதிரி வரும்பொழுது தடுப்பணைகள் கட்டுங்கள், உணவு கிடங்குகள் கட்டுங்கள். இல்லை ஏற்கனவே நான் தான் சொல்கிறேன், நீங்கள் அது உணவு கிடங்குகள் புதுசாக கட்டுறதுக்கு அவ்வளோ பணம் இல்லையா?
இந்த அரசு இதெல்லாம் வந்து அதாவது செயல்படாத அரசு அலுவலகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கட்டடங்கள் இருக்கலாம். பழைய பள்ளிக்கூடங்கள், அதாவது இப்போது இயங்காத பள்ளிக்கூடங்கள், இல்லை அரசு கட்டிடங்கள், வேறு ஏதாவது பழைய ஃபேக்ட்ரி. ஒரு ஃபேக்ட்ரி மூடி வச்சுருக்காங்க தனியார். அவனுக்கு சும்மா மூடி தான் 10 வருஷமாக மூடி வச்சுருப்பான். ஏதோ அவனுக்கு பிரச்சனையினால் மூடி வச்சுருப்பான், நஷ்டத்தினால. அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகை, ரொம்ப பெருசாக இல்லாமல் குறைந்தபட்சம், அந்த இடத்துல நெல் அடுக்கி வைங்க. இல்லைன்னா இப்படியே நீங்கள் வந்து நெல்லை வந்து வீணடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அவ்வளோ பேரும் தமிழ்நாட்டு விவசாயிகள் நெல்லை கொண்டு தமிழ்நாட்டில் செக்ரட்டேரியட்டில் எம்எல்ஏ குவார்ட்டர்ஸுக்குள்ளே கொண்டு நெல்லை அடுக்க போகிறான் ஒரு நாளைக்கு. நான் பயமுறுத்தலை. வேறு என்ன பண்ணுவான் அவன்? காலம் பூரா பாடுபட்டு அந்த நெல்லை உருவாக்கி கொண்டு மழையில் நனைய விட்டு வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பான். நான் வன்முறையை தூண்டுவதற்காக சொல்லவில்லை. மக்கள் வந்து பொங்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அரசாக இருந்தாலும் சிக்கல். அது புரட்சி என்பது எங்கே வருகிறது? அந்த குறைபாடுகள், அதிருப்திகள் அதிகமாகும் போது அதை காதில் வாங்காமல் அந்த குறையை தீர்க்க எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்றால் புரட்சி வருகிறது மக்களிடையே. எந்த நாட்டு புரட்சி எந்த யுகத்திலேருந்து வேணாலும் எடுத்து பாருங்க. அதற்கு பின்னால் அந்த அதிருப்தியும் அந்த குறைபாடுகளும் தான் புரட்சிக்கு வித்திடுகின்றன. அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த பழைய பில்டிங் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வாங்க. ஒரே நாளில் முடியாது. இங்கே மைதானத்தில் வச்சு மறுபடியும் 10 கோடி கொடுத்து டார்பாலின் வாங்கி மேலே மூடி அப்புறம் டார்பாலினில் சரியாக மூடலை போல வரல இதெல்லாம் பண்ணதை விட இந்த மாதிரி கிடங்குகள், தற்காலிக கிடங்குகள் ஏற்படுத்துங்கள். ஓகே சார், இந்த பட்ஜெட்டில் மிக கவனம் வாய்ந்தவையாக இருக்கிறது எதுனா தமிழ் வளர்ச்சித்துறைக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு அதிமுகவினர் குற்றம் சாட்டுறாங்க. அதே நேரத்தில் தவேகாவினர் ஏஐ தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் தான் முதல் முறையாக நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு? ஏங்கிறது இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னால் 5 வருஷம் முன்னால் ஏஐன்னு யாருமே வந்து நினச்சி பார்க்கல. நாங்கள் தான் வந்து இப்போ முதல்ல போட்டிருக்கோம்னா பிரிட்டிஷ்காரன் வர வரைக்கும் யாரும் ஃப்ராக்கெல்லாம் போடல. பிரிட்டிஷ்காரன் வர வரைக்கும் யாரும் கோட்டெல்லாம் போடல. நான் கோட்டுன்னு சொன்னோன்னே ஏதோ முதல்வரை பற்றி சொல்கிறேன்றதுக்காக இல்லை, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். பிரிட்டிஷ்காரன் வர வரைக்கும் நம்ம ஊரில் வந்து எல்லோரும் ஃப்ராக்கு போட்டாங்க இல்லை, அவங்க வந்து பழக்கப்படுத்துகிறாங்க போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏஐ வந்தது போட்டிங்க. தமிழ் வளர்ச்சித்துறைக்கு பணமே ஒதுக்கலை அப்படிங்கிறது வருத்தமான விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறைக்கு 1 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 1 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு நாக்க வைக்க முடியாது. ஏன் வந்து தொல்லியல் துறை முக்கியம்னா இருக்கிறதுக்கெல்லாம் விட்டுட்டு தொல்லியல் பழசை போய் தோண்டிக்கிட்டு, ஆமாம் நம்ம பெருமை தமிழர்கள் பெருமைன்னு பேசுகிறோம்ல. கீழடியில் இன்றைக்கி வந்து இருக்கிறது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையாக கீழடியிலும் மற்ற இடங்கள் வந்து இருக்குது. ஆரிக்கமேட்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறோம்னா இன்னும் பல இடங்களையும் புதுசாக வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம வரலாற்றை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவதோ அதை வந்து இது வரைக்கும் வெளிவராததை வெளிக்கொண்டு வருவதோ பெருமை தான். அது வந்து அதெல்லாம் வேஸ்ட்டு செலவுன்னா, அப்போ நீங்கள் இப்போ முதல்வர் வராருன்னா விளம்பர பேனர் வைக்கிறீங்களே, அதை வேஸ்ட்டுன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? எந்த முதல்வராக இருந்தாலும் சொல்கிறேன், இந்த முதல்வர்னு சொல்கிறேன். அமைச்சர் வராருன்னா மாவட்ட செயலாளர்னா எல்லாம் பேனர் வச்சுக்கிறீங்க. அதில் வேறு 2 அம்மாக்கள் வந்து ஒரு அம்மா பேனரில் இன்னொரு அம்மாவுடைய பேர் வரலன்னு 2 அம்மாக்கள் அடிச்சுக்கிறாங்க இந்த ஆட்சியிலேயே. கூட ஏதோ பேச்சு வழிபடுறாங்க. 4 அமைச்சரோ 5 அமைச்சரோ. நான் ஏற்கனவே முன்னால் பேசுகிறேன், நம்ம இதில் தான் நினைக்கிறேன், எந்த நிகழ்வில் பேசுகிறேன்னு ஞாபகம் இல்லை. 8 அமைச்சர்கள் 25 எம்எல்ஏக்கள் வந்து உளவுத்துறை வந்து முதல்வருடைய உத்தரவின் பேரில் அவர்கள் க்ளோஸாக அவங்கள வாட்ச் பண்ணுறாங்க. அவர்கள் வந்து செய்யும் தவறுகள்னா என்ன, ஊழல், அவங்க குடும்பத்தினர் மூலம் செய்யும் ஊழல்கள், குடும்பத்தினரை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஊழல்கள், இதெல்லாம் வந்து அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். 8 அமைச்சர்கள் வரை மாற்றப்படுவார்கள் என்று ஒரு கருத்து உலவுகிறது. குறைந்தபட்சம் 4ஓ 5ஓ வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார், ஆங்கில பத்திரிகைகளில் கூட வருது, அதில் காங்கிரஸோட அமைச்சராக இருக்கிற விஸ்வநாதன் அவர்களையும் மாற்றப்போவதா தகவல் வருது. ஏன்னா அவர் வந்து கொள்ளைகளில் ஈடுபடுறதா ஒரு சில தகவல்கள் பத்திரிகைகளில் வர்றதை பார்க்குறோம். மாற்றப்படுறாங்கன்னா அதுக்கான போட்டியும் இப்போ ஈசிஆர் சரவணன்லாம் வந்து அமைச்சர் ஆகணுன்றதுக்காகவே ஈசிஆர் முழுக்க பேனர் வைக்கிறாரு. முதல்வர் வர இடங்களெல்லாம் ஆமாங்க, 2 பேர் 4 பேர் வெளியில் வராங்கன்னா அந்த 4 பேருக்கு அந்த இடத்துல நம்ம அதை பிடிக்கணும்னு போட்டி, அதுவும் அந்த மாவட்டம் அந்த வகைராவை சேர்ந்தவங்க இருப்பாங்க.
இப்போ இந்த அம்மா ஜெகதீஸ்வரி வந்து நம்ம யாரையோ ஜட்டியோட உட்கார வச்சு கொண்டுருவேன்னு சொல்லி பேசிச்சு. ரொம்ப மாண்பா ஒரு பெண்மணி பேசிச்சு தமிழ்நாட்டில். அவங்கள அநேகமாக இப்போ நீக்குவாங்கன்னு பேசிக்கிறாங்க, தெரியல. அப்படி பேசுனா அதுக்கு பதிலாக பல்லவின்னு ஒரு அம்மா எம்எல்ஏ ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெண் அமைச்சர். அதே மாதிரி அந்த மாவட்டத்தில், இந்த மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் வெளியே வந்தார்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்த இன்னொரு எம்எல்ஏக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு இருக்குன்னா அவர் முயற்சி பண்ணுவார். நம்ம வந்து இதில் யார் வெளியில் போவாங்க யார் உள்ளே வருவாங்கலாம் பார்க்கல. இருக்கிற ஆள் ஒழுங்காக இருங்கன்னு தான் சொல்கிறோம். அது யாரானாலும் இருக்கட்டும். அவங்க பேர் எக்ஸா ஒய்யாங்கிறது முக்கியம் இல்லை. அவங்க யாராக இருந்தாலும் இங்கே விஜய்னு முன்னால் பேர் வச்சுக்கிட்டதுனால புனிதப்பட்டுற முடியாது. செய்கிற தொழிலில் நீங்கள் வந்து வாங்கி இது விஜய் அமைச்சரவையில் இவர் அமைச்சர் என்று சொல்லி பெருமைப்படும் அளவிற்கு நீங்களும் பெருமைப்பட்டு அவருக்கும் பெருமை வாங்கி கொடுங்கள் தான் சொல்லுமே தவிர, ஐயா அந்த பேரை வச்சு அந்த பேருக்கே ஒரு தப்பான ஒரு அர்த்தத்தை உண்டாக்கி விடாதீர்கள். கடைசியில் வந்து அவர் வெறுத்து போய் விஜய்ங்கிற பேரை அவர் வந்து நான் வந்து அஜய்னு மாற்றிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அதாவது இந்த பட்ஜெட்டில் வந்து எதுவுமே சரியில்லை, இந்த பட்ஜெட்டு வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து அரசியல்வாதித்தனமாக பேசலை. பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன. பட் எந்த ஒரு பட்ஜெட்லேயுமே குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இது வெறும் பட்ஜெட் தான். அதனால் வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நடைமுறைப்படுத்தும் போது அந்த குறைபாடுகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, வைகோ அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா நேற்றைய தினத்தில் நடந்தது. அதில் துரை வைகோ அவர்கள் ராகுல் காந்தி மேடைக்கு ஏறும்போது ராகுல் காந்தின்னு அழைச்சதை பார்த்தோம். ராகுல் காந்திக்கு அங்கே ஒரு பெரிய மரியாதை கிடைத்ததும் பார்த்தோம். அதே நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் ரொம்ப நாளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 12-15 வருஷத்துக்கு பிறகு ராகுல் காந்தி அவரை சந்திச்சிருக்கிறாரு சொல்லியிருக்காங்க. எப்படி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே? நார்மலாகவே ராகுல் காந்தி பேசுனா கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அவர் ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து இராணுவத்தை கலைச்சிடலாம், மொத்தமாக இந்தியாவில் கலைச்சிட்டு எல்லாரையும் விவசாயம் பண்ண அமைச்சிடலான்ட்டார். பாகிஸ்தான்காரன் குண்டு போட்டாலும் வந்து சண்டை போட்டாலும் இவராக போவார், இல்லை விவசாயிகள்லாம் போய் தடுப்பாங்களா? அவர் என்ன படித்தார், என்ன பேசுகிறாரு, என்ன அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான், வினோதமாக தான் இருக்கும். அவர் வந்து நேற்று சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, வைகோ அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு கிடையாது. கொள்கையில் இந்தியாவிலேயே வந்து ஒரு மிக சிறந்த தலைவர் அவர் தான் சொல்லியிருக்காரு. அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு அவர் கிடையாது. உடனே நமக்கு ஞாபகம் வருது, கொடுங்கோலர் கருணாநிதி, கொள்ளைக்கார கருணாநிதி அப்படின்னு சொல்லி வைகோ பேசினார். அப்போ ராகுல் காந்தி அதை ஆமோதிக்கிறாரா? அன்றைக்கு ஒரு பேச்சு இல்லை இன்றைக்கு ஒரு பேச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா அது தெரிஞ்சதுன்னு சொல்லணும். அவர் இப்போ திமுகலேருந்து விலகி வந்துட்டாங்க காங்கிரஸ். அதனால் அப்போது ஒரு கால் கொள்ளைக்கார கருணாநிதி, கொடுங்கோலர் கருணாநிதின்னு நான் சொல்லலையா, வைகோ சொல்லியிருக்காரு மேடை பேச்சில் பல இடங்களில். அந்த புஸ்தகத்திலேயே கூட வந்து ராகுல் காந்தியே அந்த குடும்பத்தையே திட்டி எழுதியிருக்காரு. அதை கூட அவர் சொல்லியிருக்காரு. அந்த விமர்சனங்களெல்லாம் அரசியல் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி கூட பேசியிருக்காரு. அது கூட அவருடைய பெருந்தன்மையை சொல்லுது. ராகுல் காந்தி தன் குடும்பத்தை விமர்சனம் செய்தார் வைகோ அந்த புத்தகத்தில்னு இருந்தால் கூட இந்த ஈழ விஷயத்தில் அதை மீறி அந்த புத்தகத்தை வெளியிடும் பெருந்தன்மை இருந்தது என்பதற்காக பாராட்டலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு அவர் பேச மாட்டார். என்றைக்கு அவர் கொள்கையில் நிலையாக இருப்பார்னா, 3 மாதத்துக்கு முன்னால் கலைஞர் கருணாநிதி இறக்கும் தருவாயில் என்னை அழைத்து சத்தியம் வாங்கி கொண்டார், என் பையனை நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னார், கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். ஏன் இப்போ விட்டு வந்துட்டார்? கருணாநிதி ஐயா கனவுல வந்து அந்த சத்தியத்தை திருப்பி வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாரா? கேன்சல் பண்ணிட்டாரா சத்தியத்தை வைகோ கிட்ட? அப்போ வைகோவை வந்து அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை, அவர் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்கிறாருன்னா நமக்கு அரசியல் புரியலன்னு வச்சுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி தான் இப்போ துரை வைகோ வந்து இப்போது அதனால் இப்போ ராகுல் காந்தி வந்ததுனால கொஞ்சம் ஓட்டிக்கணும், ஏதாவது ஒரு பயன் இருக்குங்கிறதுனால துரை வைகோ கூட சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அவன் இருந்த 2 எம்எல்ஏவும் அந்த பக்கம் உதயசூரியனோட அங்கேயே நின்று போயிட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும். ஒரு திருமாவளவன் வேற வந்து வைகோ அவர்கள் இந்தி பேச தெரிஞ்சிருந்தா இல்லை வட இந்தியாவில் பிறந்திருந்தா அவர் வந்து இன்னைக்கு பிரதமராக இருப்பார். அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் கதாநாயகன் வைகோ தான் சொல்லியிருந்தாரு. அப்போது அவர் இந்தி கற்று சொல்லியிருக்கலாம்ல. அவரை வட இந்தியாவில் பிறந்திருந்தான்னு சொல்லிட்டாரு. வட இந்தியாவில் பிறந்திருந்தானே, தென் இந்தியாவிலேருந்து பிரதமர் இல்லையா? நரசிம்மராவ் இல்லையா? தேவகவுடா இல்லையா? இல்லை கேட்குறேன்.
இவங்கெல்லாம் தென்னிந்தியாவிலேருந்து தானே போனாங்க. எனக்கு தெரிஞ்சு நரசிம்மராவ், தேவகவுடா இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் யாராவது வரலாம், வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, வந்திருக்கலாம். ஜனாதிபதியாக வந்து அப்படி பார்க்க போனால் ஆர் வெங்கட்ராமன் வந்திருக்காரு. நிறைய பேர் வந்து இப்போ தென்னாட்டிலேருந்து வந்திருக்காங்க. வி கிரி வந்திருக்காரு, அப்துல் கலாம் வந்திருக்காரு, எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனே இங்கேருந்து போனவர் தானே, மதராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர் தான். அப்புறம் தானே அது தனி ஆந்திரான்னு போயிருக்கு. அப்படி ஜனாதிபதியாவோ பிரதமராகவோ வர்றதுக்கு வட இந்தியாவில் தான் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. தென்னிந்தியர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கார்கள், தமிழர்கள் உட்பட. ஒன்று ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க, சில பேர் வந்து தென்னிந்தியாவிலேருந்து போய் பிரதமராக 2 உதாரணங்கள் இருக்குது. வட இந்தியாவில் பிறந்து ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ திருமாவளவன் வந்து எம்பியாக இருக்கார்ல டெல்லியில், இல்லைன்னா ஹிந்திலேயே பேசுகிறாரு, இல்லை ஆங்கிலத்தில் பேசுகிறாரு, ரெண்டும் இல்லை, தமிழில் பேசுகிறாரு, இல்லைன்னா ஏதோ சைகையில் பேசுவார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல எப்படி பேசுவார்னு. ஹிந்தி இப்போ உங்கள் கனிமொழிலாம் வந்து இப்போ ஆர் ஆசா, கனிமொழி, திருச்சி சிவா, டிஆர் பாலுவெல்லாம் ஹிந்தி கற்றுக்குறாங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க, எங்கேயோ கற்றுக்கிட்டாங்க, அது முறையாக கற்றுக்கிட்டாங்களா இல்லை பழக்கத்தில் கற்றுக்கிட்டாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. அப்போ இனிமேலாவது அவரை வந்து ஹிந்தி கற்றுக்க சொல்லலை. வைகோ இப்போ வீட்டில் தானே இருக்கார், வேற ஒன்றும் இப்போ அவருக்கு ஒன்றும் பணி ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் ஒரு பதவியில் இல்லை. இப்போவாவது அவர் ஹிந்தி கற்றுக்க சொன்னால் அடுத்த பிரதமராக அவர் வரலாம்ல. தமிழ்நாட்டிலிருந்து இந்திகள் வடநாட்டில் போய் வரனால் பிறக்க முடியாது இனிமேல். பட் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து தென்னாட்டுக்காரங்களோ தமிழ்நாட்டுக்காரங்களோ பிரதமர் ஆகக்கூடாதுன்னு ஒன்றும் இந்தியாவில் சட்டம் கிடையாது. ஆனால் எனக்கு என்னென்னா, அவர் இப்போது ஹிந்தி கற்றுக்கிட்டு அங்கே போய் இருந்தார்னா அப்போ ராகுல் காந்தி எப்போ தாங்க பிரதமர் ஆவார்? துரை வைகோ இதுக்கு பதில் சொல்லணும், திருமாவளவன் இதுக்கு பதில் சொல்லணும். அவருக்கு 55 வயசாச்சு. போகிற போக்கு பார்த்தா இன்னொரு 10-20 வருஷத்துக்கு அவர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இருக்குது பிரதமர் போஸ்ட். ஏதோ ஒரு 10-20 வருஷம் கழிச்சாவது அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவரோட ஆயுட்காலத்தில் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையில் ஒரு நியாயம் இருக்குது. இது சும்மா இல்லாமல் திருமாவளவன் வந்து வைகோ வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டு அவர் வந்து பிரதமராக இருப்பார் அப்படி இப்படின்னு சொன்னால், எப்போ தான் ராகுல் வடநாட்டில் பிறந்திருக்காரு, அவர் ஹிந்தி பேசுகிறாரு, தாய்மொழி ஹிந்தி. இந்தியா இத்தாலியா சரி ஹிந்தின்னு வச்சுப்போம் நம்ம, பரவாயில்ல. ஆனால் ராகுல் காந்தியை பிரதமராக கூடாதுன்னு ஏதோ திருமாவளவன் வந்து சதி செய்கிறாரோ, அப்போது உள்ளுக்குள்ளே வந்து திருமாவளவனுக்கும் பாஜகவிற்கும் ஒரு கள்ள உறவு இருக்கிறதோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். ஓகே, இல்லைன்னா அப்படி ஏன் பேசணும்? ராகுல் காந்தியை வரவிடாமல் வைகோவை பிரதமராக கொண்டு போய் ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார் என்றால், இது ராகுல் அதுவும் அந்த விழாவுக்கு போயிருக்கார் அவர். ஆமாம், மேடையிலே இருக்கார். மேடையில் இருந்து கொண்டு இப்படி செய்கிறாரே. ராகுல் காந்தி இங்கே யாரையோ பார்த்து எட்டப்பர் என்று சொன்னாரே, அந்த மேடையிலேயே ஒரு எட்டப்பரை வைத்து கொண்டிருக்கிறாரா ராகுல் காந்தி என்று கேட்டுவிட்டு நாம் அமைதியாக முடித்துக்கொள்வோம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காட்சிக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.